ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன விலாகுனா, இன்றைக்கி என் தங்கச்சியோட பர்த்டே. அதனால் நம்ம அவளுக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம். அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவாக எடுக்க போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பை கைஸ், நம்ம கிளம்பியாச்சு, நடந்து போயிட்டுருக்கோம். உனி கடை வரைக்கும் நடந்து போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரணும். வண்டியில் போகல, நடந்து தான் போகிறோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம கடைக்கிட்ட வந்தாச்சு. உனி வீடியோ எடுக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா தான் வீடியோ எடுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். நம்ம கிஃப்ட் வாங்கலான்னு பார்க்க போகும்போது எங்கள் அம்மாவுக்கு செப்பல் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம செப்பல் கடைக்கு கைஸ், என் தங்கச்சி போகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு எனக்கும் வாங்கியாச்சு. கைஸ், நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. இந்த சைடு தான் அவளுக்கு தேவையான கிஃப்ட் இருக்குது. நம்ம போய் செலக்ட் பண்ணுவோம். கைஸ், நம்ம அவளுக்கு பவுச் பார்த்துட்ருக்கோம். இந்த பவுச்சு கொஞ்சம் நல்லா இருக்குங்க கைஸ். இது உனக்கு கிஃப்ட்டை கொடுத்துடலாமா? இதை செலக்ட் பண்ணிக்குவோம் கைஸ். ஸ்டேஜுக்கு அவங்க கிஃப்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் ஜஷ்ஷுக்கு பார்க்கலாம். நான் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். ஏதோ வாங்கி தரலாம் உங்களுக்கு. இதெல்லாம் பாய்ஸ் ஐட்டம்ஸாகவே இருக்கே. கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ்னால் தான் அவளுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்றாங்க கைஸ். கலர் என்ன? பர்த்டே ட்ரெஸ் கலர். ஓகே, இதுதான் இப்போதைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி வச்ச கிஃப்ட்டு தேஜுக்கு. பார்த்துக்கோங்க. இந்த சைடு டாய்ஸ் மாரி நம்ம ஜஸ்ஸுக்கு கிஃப்ட் பண்ணால் விளையாடுவாளா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே. கொடுத்து பார்க்கலாம் விளையாடுறாளா இல்லையா. இது ஒன்று நான் ஜஸ்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். விளையாடுவாளா என்னன்னு தெரியல. நாமளே விளையாடுறோம், அவள் விளையாட மாட்டாளா? ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆத்தா தான் அது வேண்டான்னு சொன்னாங்க. இப்போவே நான் சொல்லிட்டேன். கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ வந்து அடுத்த விலாகில் வரும். பை.